السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நோன்பும் அவனுடைய சட்டதிட்டங்கள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கு. இந்த நோன்பை பொறுத்தவரையிலே நாம் வளமையாக பிடிக்கக்கூடிய நோன்பு, இதை பற்றி நாங்கள் நிறைய அறிந்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். என்றாலும் சில வேளை மனிதன் என்ற அடிப்படையிலே சில சந்தர்ப்பங்களிலே மனிதனுக்கு சந்தேகங்கள் வருவதும், அந்த நேரத்திலே நாங்கள் ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் தெரியாவிட்டால் தெரிந்தவர்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வதற்கு இணங்க அந்த விடயங்களை கேட்டு படித்துக் கொள்வது அவசியமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ரமலானை அடைவதற்கு சந்தர்ப்பம் தருகிறான் என்றால் உண்மையாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நலவை நாடியிருக்கிறான் என்பது ஒரு விடயம். அது மட்டுமல்ல, அந்த ரமலானை அடையக்கூடிய நேரத்திலே ஆரோக்கியத்தோடு சுகதேகியாக ஒரு மனிதன் இந்த ரமலானை அடைந்து இந்த ரமலானிலே பரிபூர்ணமாக நோன்பு நோட்கவும் அதிலே உள்ள வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவதற்கும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சந்தர்ப்பம் வழங்கினான் என்றால் அது அதைவிட பெரிய ஹைராக இருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த நோன்பை பற்றி சுபசோபனம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். கத் அத்தாக்கும் ரமலான் ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் செய்யப்பட்ட ஒரு மாதம் உங்களை நோக்கி வருகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சுபசோபனம் கூறுவார்கள். எனவே அந்த சஹாபாக்கள் இந்த ரமலானை எதிர்பார்த்திருந்தார்கள். ரமலானை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். ரமலான் முடிந்ததும் நோன்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் துஆ கேட்பார்கள். ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்திலே ரமலானை அடைய வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்திக்க கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஷஅபான் மாதம் வந்துவிட்டாலே அந்த சலஃபு சாலிஹீன்கள் ரமலானுக்காக ரெடியானார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் இந்த ஷஅபானுடைய மாதம், அதாவது நாம் இருக்கக்கூடிய இந்த மாதத்தை ஷஹ்ருல் குர்ரா என்று பெயர் சொல்வார்கள். ஷஹ்ருல் குர்ரா என்றால் குர்ஆனை ஓதக்கூடியவர்களுடைய மாதம். எனவே ரமலானுக்காக குர்ஆனை அதிகமாக ஓதி ரமலானை வரவேற்பதற்காக தயாராகக்கூடிய மாதம்.
சில உலமாக்கள் சொல்வார்கள், இந்த ரஜப் மாதம் பயிரிடக்கூடிய மாதம் என்றும், ஷஅபான் மாதம் நீர் பாய்ச்சக்கூடிய மாதம் என்றும், ரமலான் மாதம் அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்றும் விளக்கம் சொல்வார்கள். அப்படி என்றால் அவர்கள் ரமலானுக்காக ஷஅபானிலிருந்து ரஜபிலிருந்து அவர்கள் தயாரானார்கள் என்பது இதனூடாக விளங்கக்கூடியதா இருக்கு. எனவே ரமலானை அடையக்கூடிய நாம் இந்த ரமலானை ஆரம்பமாக திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். ரமலான் வரக்கூடிய நேரத்திலே இந்த ரமலானை ஒழுங்கான முறையிலே பாவிப்பதற்கு, அதனுடைய நேரங்களை சரியான முறையிலே கழிப்பதற்கு நாம் ஆரம்பமாக திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். இன்று நாம் எதனை திட்டமிடுகிறோம்? ரமலான் வரக்கூடிய நேரத்திலே எதனை திட்டமிடுகிறோம் என்றால், பெருநாளைக்கான ஆயத்தங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், ரமலானுடைய இஃப்தாருக்கான ஆயத்தங்கள் எப்படி இருக்க வேண்டும், சஹருக்கான ஆயத்தங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் திட்டமிடுகிறோம். ஆனா அந்த சலஃபு சாலிஹீன்கள் ரமலானை எவ்வாறு அமல்களை கொண்டு, குர்ஆனை கொண்டு, கியாமுல் லைலை கொண்டு, சதகாக்களை கொண்டு எப்படி அந்த நேரங்களை அவர்கள் கழிக்கலாம், கடத்தாட்டலாம் என்பதை பற்றி தான் அவர்கள் சிந்தித்தார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய இமாம்கள் ஒருவர். அவர்களுடைய மகன் அவர்களிடத்திலே தந்தை இடத்திலே கேட்கிறார்கள், ஓசினி, நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்க, வசியத் செய்யுங்க என்று கேட்ட நேரத்துல அவங்க சொன்னாங்க, இன்வில் ஹைர், நலவ நீயத்து வை, நல்லதை செய்ய வேண்டும் என்று நீ மனதிலே உறுதி கொள். فإنك لا تزال بخير ما نويت الخير. நீ நலவை நீயத் வைக்கும் போதெல்லாம் நீ நல்லதிலே இருக்கிறாய், நலவு செய்து கொண்டிருக்கிறாய் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ரமலான் வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் எவ்வாறு கியாமுல் லைலை நிறைவேற்றுவது, எவ்வளவு குர்ஆன் ஓதுவது, எவ்வளவு நாங்க சதகாக்கள் கொடுப்பது போன்ற விடயங்களை நாங்க நீயத்து வைக்கும், மனசில ஆசை வைக்கும். ரமலான் வந்தா நான் இப்படி செய்வேன் என்று நாங்க திட்டமிடும். இப்படி திட்டமிட்டு நாங்க நீயத்தோடு இருந்து அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல அந்த அமல்களை செய்ய கிடக்காட்டி அந்த அமல்களுடைய பரிபூர்ணமான நன்மையை அல்லாஹ் வழங்கும். பொய்க்கு நியத்து வைக்கிறதல்ல, செய்ய இயலாத நியத்து வைக்கிறதல்ல, செய்ய முடியுமான அமல்களை நாங்க ஆரம்பத்திலிருந்தே நியத்து வைக்கிறோம். நியத்து வைக்கிற பெரிய கஷ்டமான ஒரு வேலை அல்ல. நான் இன்ஷா அல்லாஹ் இவ்வளவு குர்ஆன் ஓதுவேன், இவ்வளவு கியாமுல் லைல இப்படி ஈடுபடுவேன், சதகாவுக்கு இவ்வளவு நான் ஒதுக்குவேன், இப்படியா ஒரு மனுஷன் மனதில உறுதி கொண்டான் என்றால் அவனுக்கு அத செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டாலும் அல்லாஹ் அதற்குரிய நன்மையை வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மதீனால சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மதீனால இருக்கக்கூடியவர்கள். மதீனால இருந்து ஒரு ஷாரார் அல்லாஹ்வுடைய புனித பாதையில ஜிஹாத் செய்வதற்காக சென்றிருக்கிறார்கள். அவர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ, என்னென்ன பள்ளத்தாக்குகள் எல்லாம் அவர்கள் கடந்து செல்கிறார்களோ, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி, முழுமையான கூலிய மதீனால இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறார். அது எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் மதீனால இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் யுத்தத்துக்காக வேண்டி வெளி கிளம்பி செல்லவில்லை. ஆனா ஹபஸஹுல் உذர், போக வேண்டும் என்ற நியத்தோடு இருந்தார்கள், போக வேண்டும் என்ற உறுதியோடு இருந்தார்கள். ஆனால் ஏதோ ஒரு தற்செயலாக வந்த ஒரு காரணத்தால்
அந்த யுத்தத்திலே அவர்களுக்கு கலந்து கொள்ள கிடைக்கவில்லை. அதனால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு யுத்தத்தில் ஈடுபட்டவர்களுக்கு என்னென்ன கூலிகளை வழங்குகிறானோ அந்த கூலி முழுவதையும் அல்லாஹ் மதீனால இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்குகிறான். இது சும்மா சோம்பேறியா இருக்கக்கூடியவர்களுக்கோ எந்த ஒரு நியத்தும் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கோ கிடைக்கக்கூடியதல்ல. யார் உண்மையாக இந்த அமலை செய்யணும் என்ற நோக்கத்தோடு இருந்து அதை செய்வதற்கான சந்தர்ப்பம் இல்லாம போகின்றதோ அந்த நேரத்தில் அல்லாஹ் கூலியை வழங்குகிறான். அப்ப நாங்க இப்பொழுதிலிருந்தே திட்டமிட்டு நிச்சயமாக எனக்கு முடியும் என்றால் ஆஃபியத் இருந்தா நான் இப்படி செய்வேன் என்ற நியத்தை வச்சால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த நோன்பு பிடித்தவர்களுடைய கியாமுல் லைல்ல முழுமையா ஈடுபட்டவர்களுடைய சதகாவை முழுமையா கொடுத்தவர்களுடைய நன்மை எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தரப்போதுமானவனா இருக்கிறார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டு அல்லது பிரயாணம் மேற்கொண்டு அவன் வளமையா செய்யக்கூடிய அமல அவனுக்கு செய்ய கிடக்காட்டியும் கூட அல்லாஹ் தஆலா அதற்குரிய கூலியை வழங்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த ரமலான அடையக்கூடிய நேரத்துல நாங்க முதலாவதாக எங்கட உள்ளங்களை நீயத்துகளை சரிப்படுத்திக் கொள்வது எமது பொறுப்பாக தோன்றும். இரண்டாவதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான அடைவதற்கான சந்தர்ப்பத்தை தந்துட்டான் என்றால் உண்மையாக அல்லாஹ் பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு அருளிவிட்டான். இந்த ரமலானுடைய முதல் இரவு வரக்கூடிய நேரத்திலேயே அல்லாஹ் ஷைத்தானை விலங்கிட்டு நரகத்துடைய வாசல்களை மூடி சுவனத்துடைய வாசல்களை திறந்து அல்லாஹ் தஆலா ரமலானை கௌரவிக்கிறான். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு வானவர் அழைப்பு விடுக்கிறார். வானவர் சப்தம் போட்டு அழைப்பு விடுக்கிறார். சத்தத்தை நாங்கள் கேட்பதில்லை, ஆனா உறுதியா நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஒரு மலக் ஒவ்வொரு நாளும் சப்தமிட்டு அழைக்கிறார். அது என்ன அழைப்பு? யாருக்காக சொல்லுமா? என்ன அழைப்பு விடுக்கிறார்? ரமலானுடைய முதல் இரவு வந்ததோட ஒவ்வொரு நாளும் ஒரு மலக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். இந்த அழைப்பை யாருக்கு சொல்லுமா? யா பாகியல் கைரி அக்பில் வயா பாகிய ஷர்ரி அக்ஸிர். நலவ தேடக்கூடியவனே நீ முன்னோக்கி வா. யாரெல்லாம் நலவை செய்யணும் என்று ஆசையோடு இருக்கிறாங்களோ, நன்மைகள் செய்யணும் என்று ஆசையோடு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அதாவது நாவை பாதுகாக்கணும் என்றும் தனது அவயவங்களை உறுப்புக்களை பாவங்களை விட்டும் பாதுகாக்க வேண்டும் என்றும் யாரெல்லாம் எண்ணத்தோடு இருக்கிறார்களோ, அக்மில் நீங்கள் முன்னேறி வாருங்கள். வயபாகிய ஷர், கெடுதிய ஆசை வச்சுக்கிட்டு நிற்கிறவனே, பாவங்களை செய்யணும் என்று மனசில எண்ணங்களை வச்சு கொண்டு இருக்கக்கூடியவனே, அக்ஸிர், உண்ட பாவத்தை நீ தடுத்துக்கோ, உண்ட பாவத்தை நீ தடுத்துக்கோன்னு சொல்லி மலக்குகள் ஒவ்வொரு நாளும் அழைப்பு விடுக்கின்றனர். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார் வதாலிக குல்ல லைலா. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் வந்துட்டா ஒவ்வொரு நாளும் நரகத்துக்கென்று எழுதப்பட்ட சிலரை அல்லாஹ் உரிமையிடுகிறான். நரகத்திலிருந்து விடுதலை செய்து சுவனத்துக்குரியவர்களா ஆக்குகிறான். அது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, வதாலிக குல்ல லைலா, ஒவ்வொரு இரவு. எனவே நர விடுதலை என்பது ரமலானுடைய கடைசி 10க்குள்ளது மட்டுமல்ல.
இன்னைக்கு என்ன செஞ்சுக்காங்கடா, ரமலான பிரிச்சு வச்சுக்காங்க. அவ்வளவு ரஹ்மா, ஔசத்துஹு மக்ஃபிரா, வஆஹிருஹு இத்கும் மினன் நார். அவனுடைய ஆரம்ப 10 ரஹ்மத்துடைய 10 நடு 10 மக்ஃபிரத்துடைய பாவமன்னிப்புடைய 10 கடைசி 10 நர விடுதலைக்குரிய 10 பிரிச்சுக்காங்க. இப்படி ஒரு ஹதீஸ் வரும், தஈஃபான பலவீனமான ஹதீஸ். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் முழுவதும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் பாவமன்னிப்பு, ரமலான் முழுவதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குது. அந்த ரமலான் முழுவதும் அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு விடுதலை செய்யறான். இது என்னன்னா, பள்ளி வாசல்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, பொதுவான பள்ளிகள்ல ஆரம்ப 10க்கு அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் துஆ எல்லாரும் சேர்ந்து. ரெண்டாவது 10ல யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னின்ற துஆ, ஒரு விசேஷமான துஆ வரும். கடைசி 10 அல்லாஹும்ம ஆத்திக்னா மினன் நார்னு துஆ வரும். எனவே நாங்க சொல்வது, இந்த நர விடுதலைக்குரிய நாட்கள் கடைசி 10 மட்டுமல்ல, அது ஆரம்ப 10லும் இருக்கு, ஒவ்வொரு இரவிலும் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலாலிக குல்ல லைலா, ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு விடுதலை செய்கிறார். எனவே இந்த ரமலானுடைய இரவை அடைஞ்சிட்டோம்டா அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் நிறைய வரக்கூடிய அந்த காலமாக அது மாறிவிடுகின்றது. அல்லாஹ் ஷைத்தானை கட்டி நரகத்தை மூடி சுவனத்தை திறந்து அதனை அலங்கரித்து அல்லாஹ் இந்த ரமலானை கௌரவித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்? மனிதன் ஒரு முஃமின் நன்மையின் பால் விரைய வேண்டும் என்பதற்காக, பாவங்களை விட்டும் தூரமாக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை கௌரவித்துக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ரமலானுடைய சட்ட திட்டங்கள் என்பதுதான் இன்றைய தலைப்பு. நோன்புடைய சிறப்பை பேசுவதோ அல்ல, ரமலானுடைய கண்ணியங்களை பேசுவதோ அல்ல, இந்த நோன்புடைய சட்ட திட்டங்களை பேசுவதுதான் தலைப்பு. எனவே இந்த ரமலானோடு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான சட்ட திட்டங்களை நாங்கள் பேசுவோம். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால், இன்னும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அவைகளை எழுதி நீங்க அனுப்பினீங்கன்னு சொன்னா அதற்கான பதில்களையும் எங்களுக்கு சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு பொறுத்தவரையில 9 வருடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்டாங்க. 9 ரமலான்கள் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்சது. ஹிஜ்ரி 2ல அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11ல வஃபாத் ஆனார்கள். அவர்களுக்கு கிடைச்ச நோன்புடைய எண்ணிக்கைகள், அதாவது ரமலான்கள் 9 ரமலான். இந்த 9 ரமலான்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்டார். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் ஷஹீத மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும், இந்த நோன்பை யார் அடைகிறாரோ அவர் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறான். ஆரம்பமாக இந்த ரமலான்ல நோன்பு நோக்கு கடமையாக இருக்கல்ல, ஆஷூரா நோன்பை தான் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தினார்கள். அதுக்கு பின்னால ஹிஜ்ரி 2ல அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூமு லிருயத்திஹி வ அஃப்திரு லிருயத்திஹி ஃபஇன் கும்ம அலைக்கும் ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான 30. பிறையை கண்டு பிடியுங்கள், பிறையை கண்டு விடுங்கள், மேகம் மூடிக்கொண்டால் ஷஅபானை நீங்கள் 30 பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே ரமலானை நாங்கள் எப்படி அடைகிறோம் என்றால், ஷஅபான் மாதத்துல 29ஆம் பிறையில 29 பூர்த்தியாக்கக்கூடிய அந்த நாளையில பிறை பார்க்க வேண்டும். பிறை பார்த்து பிறை தென்பட்டால் ரமலானை நாங்கள் துவங்க வேண்டும். அப்படி அன்றி பிறை தென்படாத ஒரு நிலைமை இருந்தால்
30ஆக பூர்த்தி செய்து அந்த ஷஅபான 30ஆக பூர்த்தி செஞ்சு போட்டு அடுத்த நாள் நோன்பை துவங்க வேண்டும். இந்த நோன்பை துவங்குவது எப்படி? ஒவ்வொருவரும் பிறை பார்த்து நோன்பை தீர்மானிப்பதா, அல்லது அதற்கண்டு ஒரு அமைப்பு நாட்டிலே இருக்கின்றதென்றால் அந்த அடிப்படையிலே நோன்பு நோட்பதா என்று கேட்டால், இது தனிநபர்கள் டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ரமவான டிக்ளேர் பண்ணணும் அரசாங்கம். அரசாங்கத்தில் ஒரு ஆட்சியாளர் இருந்தால், அவர் இஸ்லாமிய ஆட்சியாளராக இருந்தால், பிறை தென்பட்டதாக அவருக்கு அறிவிக்கப்பட்டால் அவர் தான் டிக்ளேர் பண்ணுவார், அறிவிப்பார். இன்றைக்கு ரமவான், இன்றைக்கு எல்லாரும் நோன்பு நோக்குன்னு அறிவிப்பார். எனவே இலங்கை போன்ற நாட்டிலும் ஏதோ ஒரு அமைப்பு, பிறை பார்ப்பதற்கான ஒரு அமைப்பு, ஒரு சங்கம் இருக்கின்றதென்றால், நாங்கள் அவர்கள் சொல்வதை வைத்து நோன்பை துவங்குவோம். அவர்கள் சொல்வதை அடிப்படையாக வைத்து நோன்பை நாம் விட்டு பெருநாள் கொண்டாடுவோம். ஒவ்வொரு தனிநபரும் பார்ப்பதிலே பிரச்சனை இல்லை, பிறை பார்ப்பதிலே பிரச்சனை இல்லை. ஆனால் பிறை கண்டால் அவர்கள் உரிய இடத்துக்கு அறிவிக்க வேண்டும். அறிவித்து அவர்கள் தீர விசாரித்து விட்டு அவர்கள் தான் நோன்பை பெருநாளை அறிவிக்க வேண்டும். இன்று இலங்கை மக்கள் சில இடங்கள்ல பிரச்சனை பட்டுக் கொள்வாங்க. இந்த நோன்பை தொடங்குதா, பெருநாள் எடுக்குதா, இந்தியாவிலாம் பெரிய சண்டை சச்சரவுல இருப்பதை நாம அவர்கள் பிறை கண்டார்கள். பிறை கண்ட போது அவர்கள் நோன்பு முடியுங்கன்னு அவர் அறிவிக்கல, வைத்து சொன்னாங்க. அதுபோல பின்னால வந்த காலங்களிலும் யாரெல்லாம் பிறை கண்டார்களோ அவர்கள் அந்த அரசாங்க பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை போய் அறிவிப்பார்கள். அறிவித்ததற்கு பின்னர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு அறிவிப்பார். எனவே நாங்க தனிநபர்கள் ஒவ்வொருத்தரும் மேல தலையை போட்டு தடமாற தேவையில்லை, பிரச்சனைப்பட்டுக் கொள்ள தேவையில்லை. பிறைய பார்ப்பதில் பிரச்சனை இல்லை, பிறைய கண்டா நாங்க என்ன செய்வோம், அதுக்குரியவர்களுக்கு அறிவிப்போம். அவங்க அதை ஏற்றுக்கொள்வதில் பிழை விடுகிறார்கள் என்றால், கண்டதற்கு பின்னால் வந்த கட்டுகிறார்கள், உரிய சாட்சியில் வந்ததற்கு பின்னாலும் அதை எடுக்காமல் அவர்கள் புறக்கணிக்கின்றார் என்றால் அவனுடைய குற்றத்தை அவர்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். அப்படி இல்லை, எங்கட பொறுப்பு என்னாண்டா, எங்களுக்கு என்ன செய்யலாது, ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கு நோன்பையோ பெருநாளையோ அறிவிக்க முடியாது. எனவே நாங்க புற கண்டோம் என்பதை அறிவிப்போம் உரியவர்களுக்கு. அவர்கள் நோன்பை பெருநாளை அறிவிப்பது அவர்களுடைய பொறுப்பாக. இந்த விடயத்தை நாங்க முதலாவது விளங்கிக்கணும். இதை விளங்கினா நாட்டுல இன்றைக்கு பெருநாள் எடுக்கா இல்லையா பெரிய பிரச்சனையும் சண்டை சச்சரவுகளும் வர தேவை. எனவே அது யாருக்கு பொறுப்பா இருக்கின்றதோ பொறுப்பா உள்ளவர்களுக்கு நாங்கள் சாட்டி விட வேண்டும். இரண்டாவது ஒரு கேள்வி கேட்பார்கள். ரமதான பொறுத்தவரையில் நிறைய கேள்வி இருக்குது, நிறைய சட்டங்கள் இருக்குது. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல மேலாது, எல்லா சட்ட திட்டங்களையும் பேசி முடிக்க முடியாது. முக்கியமான சில விடயங்களை தொட்டு சொல்கிறேன். ஒரு நாட்டில் பிறை கண்டால் மற்ற நாடுகளிலும் நோன்பை துவங்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. சுருக்கமா சொல்ல போனா இன்டர்நேஷனலா நேஷனலான்னு கேட்பாங்க. எங்க சரி ஒரு நாட்டுல அது சூடான் ஆயிக்கலாம், அல்லது அல் ஜசாயிரா இருக்கலாம், அல்லது துபாயா இருக்கலாம். ஏதோ ஒரு நாட்டுல, உலகத்துல எங்கேயோ ஒரு நாட்டுல போறாண்டா நாங்களும் பெருநாள அறிவிக்கணுமா நோன்பு அறிவிக்கணுமா என்ற ஒரு கேள்வி கேட்பார்கள். ஆனா முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்படுத்திய ஒரு ஹதீஸ் தான் அது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது அடிமையை ஷாமுக்கு ஒரு வேலையின் அடிப்படையாக அனுப்புகிறார். அவர் ஷாம் என்றா இப்ப சிரியா, ஜோர்தான், லெபனான், பிலஸ்தீன், இஸ்ரேல் பிடிச்சு கண்டிக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஷாம். ஷாமுக்கு அவர்கள் ஒரு தேவைக்காக வேண்டி வைத்து விட்டு வாரார்கள்.
ஷாம் பகுதியில ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தவங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஷாம்ல ஆட்சி செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தேவைக்காக தனது அடிமையாக இருந்த குரைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள். அவர் நோக்க பிடிச்சு போட்டு முக்காவாசி முடிஞ்சதுக்கு பின்னால வாராரு. வந்தது பிறகு அவர் சொல்கிறாரு, நாங்க அங்க வெள்ளிக்கிழமை இரவு புறகண்டோம், வெள்ளி இரவு பிறை கண்டு நாங்க நோம்ப தொடங்கினோம் என்று சொல்லி இப்ப நாங்க 29 ஆகிட்டுது, நான் புறபாக்கோன்னு சொல்றாரு. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க மதீனால வெள்ளிக்கிழமை இரவு புறகாணல்ல, நாங்க சனிக்கிழமை இரவு தான் புறகண்டோம், அதன்படிக்குத்தான் நாங்க நோம்ப துவங்கி இருக்கிறோம். எனவே நாங்க 29 வரையில நோம்ப பிடிப்போம். அப்படி பிடிச்சு அன்னைக்கு 29 முடிஞ்சது பிறகு ஒரு ஆண்டா பெருநாள் இருப்போம். அப்படி இல்லாட்டி நாங்க 30 பூர்த்தியாக்குவோம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்கிறார். அப்ப அவர்கள் கேட்கிறார்கள், அலா தக்தவி பிருயதி முஆவியா வசியாமி. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அங்க ஷாம்ல நோம்பு பிடிச்சாங்களே வெள்ளிக்கிழமை ராவு, அவங்க நோம்பு நோக்குமாறு ஏவினாங்களே, எனவே அவங்களோட பொறைய வச்சு நாங்க தீர்மானிக்கலதான். சுருக்கமா சொல்ல போனா ஒரு நாட்டுல கண்டத்தை வச்சு நாங்க தீர்மானிக்கலதான்னு கேட்கிறாங்க. அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லா, அப்படியே லா, ஹக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு இப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஏவினாங்க, எங்களுக்கு சூமுலிருயத்தி, நீங்க பாருங்க, நீங்க பிறைய பார்த்து நோம்ப தொடங்க, பிறைய பார்த்து நோம்ப விடுங்கன்னு ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஏவினாங்கன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாயிருக்கு. அந்த அடிப்படையில அடிப்படையில துவங்கிக்க போறாங்க. இந்த இன்டர்நேஷனல் சில ஆதாரங்கள் காட்டுகிறார்கள். அவர்கள் ஒரு சில ஆதாரங்களை காட்டினாலும் இது ஒரு இஜ்திஹாதுக்கு உட்பட்ட ஒரு மஸ்அலா என்ற அடிப்படையில இரண்டு கருத்துக்கும் இடம்பாடு இருந்தாலும் மிக வலுவான கருத்தாகவும் இலங்கையில அமுல்படுத்துவதற்கு மிக சாத்தியமான கருத்தாகவும் இருப்பது, நாங்க எங்க நாட்டு பிறைய கொண்டு துவங்குவதும் விடுவதுதான் மிக பொருத்தமான கருத்து என்பதை நான் இதற்கு பதிவு செய்கிறேன். அன்புரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இத ரமலான நாங்க அடைஞ்சிட்டோம்டா நோம்ப பிடிப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு கடமை. அந்த நோன்பு என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். எந்த ஒரு வணக்கமா இருந்தாலும் நீயத்தில்லாமல், மனசில நீயத்தில்லாம நோம்ப துவங்க இயலாது. எந்த ஒரு இபாதத்தும் நீயத்து தேவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யுபையிதி ஸியாம கப்ல துலூஇல் ஃபஜ்ர் ஃபலா ஸியாம லஹு. யார் இரவுல நோன்பு நோட்பதாக உறுதி கொள்ளவில்லையோ, சுபஹாருக்கு முன்னால நான் நாளைக்கு நோன்பு நோட்பேன் என்ற உறுதியான எண்ணம் யாருக்கு வரலையோ அவருக்கு நோன்பு கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு நபரும், நோன்பு நோக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் மனசால் நாளைக்கு நோன்பு நோக்கிறேன் என்ற உறுதியான எண்ணத்தை அவர் மனசிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். நோன்பு நோக்கிற அந்த எண்ணம் இல்லாம ஒருவர் அடுத்த நாள் அடைஞ்சால் அவர் நோன்பு நோற்றதாக கருதப்பட மாட்டார். நோன்புக்கான நியத் என்ன? நவைத்து ஸௌமகதின் அன்னதாயி ஃபர்லி ரமலானி ஆதி சனத்தில் இல்லாஹி தஆலா. அப்படியே அந்த காலத்துல அப்படித்தானே நியத்து மொழிஞ்சோம். அப்படி நியத்து மொழிவதற்கான ஆதாரம் ஒன்று கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு இபாதத்தும் நியத்தை மொழியல்ல. உஸல்லி ஃபர்லல் லுஹ்ரி 4 ரகாத்தின் அதான் முஸ்தக்பிலன் ரகாபத்தி ஷரீஃபத்தி இல்லாஹி தஆலா மஅமூமன்.
இப்படி ஒரு நீயத்தை மொழி அல்ல. எங்கட இஸ்லாம் புஸ்தகத்துல அதெல்லாம் இருக்குது, இஸ்லாம் புஸ்தகத்துல அதெல்லாம் இருக்குது. ஆனா அப்படி மொழி அல்ல. அதே போல பள்ளியில ஏத்திகாமிக்கிறதுக்கு நவைத்துல் ஏத்திகாம பிஹாத மஸ்ஜிதில் இல்லாஹி தஆலான்னு மொழி அல்ல. எங்கட பள்ளி வாசல் எல்லாத்துலயும் அப்படி அடிச்சு வச்சு ஒரு போர்டு உண்டு, இப்படி மொழிங்கன்னு சொல்லி. ஹஜ்ஜுக்காக வேண்டி போகக்கூடிய இடத்துல நவைத்துல் ஹஜ்ஜ வஹரம்து பிஹின்னு மொழி அல்ல. உம்ராக்கு போகல நவைத்துல் உம்ரத வஹரம்து பிஹான்னு மொழியவில்லை. ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் மாத்திரம் லப்பைக உம்ரதன் லப்பைக ஹஜ்ஜன் என்று மொழிந்திருக்கிறார்கள். மற்றபடிக்கு எந்த ஒரு இபாதத்திலும் ரசூலுல்லாஹ் நீயத்தை மொழியல்ல. நீயத் என்பது உள்ளத்துல வர வேண்டும். எனவே ஒரு சஹருக்கு ஒருவர் எழுப்புகிறார், நாளைக்கு நோம்பு முடிக்கணும் என்ற நோக்கத்தோடு சஹர் சாப்பிடுகிறார், அவர் நீயத்து வைத்து விட்டார். ஒருவர் தனது சஹருக்கு எழுப்பி நாளைக்கு நோம்பு முடிக்கணும் என்ற நோக்கத்தில் அவர் என்ன சில சாப்பாடு அடிக்கிறார். எனவே அவர் நீயத்து வைத்ததாகத்தான் கருதப்படும். எனவே அவர் இரவு முழுக்க படுத்தார், எந்த நோக்கமும் மீக்கல்ல. விடியச்செல்லாம் என்ன செஞ்சாரு, நோம்பு முடிக்கணும் எண்ணினால் அவருக்கு நோம்பு கிடையாது. ஆனா அவர் நோம்பாளியை போல இருக்கணும். வேறொரு நாளைக்கு அவர் கல்லாச்சி. சுன்னத்தான நோம்பை பொறுத்தவரையில அவருக்கு பகல் வரையில நீயத்து வைக்கலாம். சோப தொழில்விட்டு எதுவும் குடிக்காட்டி, டீ எதுவும் குடிக்காத நிலையில இருந்தா, சாப்பிடாத நிலையில இருந்தா, நோருக்கு முந்தி அவரு நான் நோம்பு இருக்கிறேன் என்று நீயத்து வச்சுட்டால் போதும். சுன்னத்தான் நோம்புகள் ஒரு வரையில டைமிங் நீயத்து வைக்கிறது. ஆனா ஃபர்லான நோம்பை பொறுத்த வரையில அவர் இரவுல சுபஹானத்துக்கு முன்னால அவரு நீயத்தை வைக்கிறது. இந்த நீயத்தை வைப்பது என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அது மனசுல வர வேண்டியும். எனவே நாங்க ரமலான் மாதத்தை துவங்குவது ஒன்றோ பிறையை காண்பதூடாக அல்லது ஷஅபான 30ஆக பூர்த்தியாக்குவது மூலமாக இந்த ரமலான நாங்க தொடங்குகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோம்ப பிடிப்பதற்கு எப்படி கடமைன்னு சொன்னாங்களோ, சிலருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விடுவதற்கான விதிவிலக்களித்தார்கள். நோயாளியை பொறுத்தவரையில, பிரயாணியை பொறுத்தவரையில அந்த நோன்புகளை விடுவதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், فَمَنْ كَانَ مِنْكُمْ مَرِيضًا أَوْ عَلَى سَفَرٍ فَعِدَّةٌ مِنْ أَيَّامٍ أُخَرَ. உங்கள யாராவது நோயாளியா இருந்தால் அல்லது பிரயாணியா இருந்தால் அவரு அப்படியான நிலையில நோம்ப விட்டார் என்றால் வேறொரு நாளையில் அவர் கலா செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். எனவே ஒரு பிரயாணி தாராளமாக அவருக்கு நோன்பு விடலாம். ஒரு பிரயாணி அவருக்கு ஜும்மாவை விடுவதற்கு எப்படி அனுமதி இருக்கின்றதோ அதே போல நோன்பை விடுவதற்கு அவருக்கு அனுமதி இருக்கின்றது. நோன்பை விட வேண்டும் என்று கட்டாயம் இல்லை, நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கின்றது. பயணம் என்று வந்துவிட்டால் அது கஷ்டமா இல்லையா என்று பார்க்க தேவையில்லை. பயணிக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கு. ஆனால் கட்டாயமா அவர் வேறொரு நாளையிலே கலா செய்து கொள்ள வேண்டும். இல்லை பயத்தோடு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நோன்பை பிடிக்க முடியும் என்ற ஒரு நிலைமை இருந்தால் அவர் நோன்பை நோற்றுக் கொள்வது சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு கற்பிணி தாயை பொறுத்தவரையில, அதே போல பாலூட்டக்கூடிய தாயை பொறுத்தவரையில அவங்களுக்கு நோன்போட பிள்ளைக்கு பால் கொடுப்பது கஷ்டமான ஒரு நிலைமை இருந்தால், அல்லது கற்பிணியா இருக்கக்கூடிய அந்த தாய்க்கு கஷ்டமான ஒரு நிலைமை இருந்தால் அவர்களும் நோன்பை விடலாம். நோன்பை விட்டுவிட்டு அவர்கள் வேறொரு நாளையிலே கலா செய்து கொள்ள வேண்டும். இதே நேரத்திலே வயோதிபர்கள், மிகவும் வயதுக்கு சென்றவர்கள், கலா செய்ய முடியாது என்று வரக்கூடியவர்கள், அல்லது நிரந்தரமாக நோயாளியா இருக்கக்கூடியவர்கள் நோன்பை விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு கலா செய்ய முடியாத ஒரு நிலைமை. எனவே அவருடைய நோன்புக்காக என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒன்றோ அவருடைய வழி, அவருடைய சொந்தக்காரன் ஒருவர் அந்த நோன்புகளை பிடிக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் அவர் அந்த நோன்புக்காக வேண்டி ஒரு மிஸ்கீன், ஒரு நோன்புக்கு ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தல் என்ற அடிப்படையில் அவர் உணவளித்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒருவர்
நோன்பை நோட்பது கட்டாய கடமை. அவர் ஒரு காரணத்தால நோன்பை விட வேண்டி வந்தால் அவர் வேறொரு நாளையில அந்த நோன்பை கலா செய்து கொள்ள வேண்டும். ஆனா அடுத்த வருடம் வருவதற்கு முன்னால கலா செய்யும். அடுத்த ரமலான் வாரத்துக்கு முன்னால கலா செய்யணும். அந்த ரமலான் அடுத்த ரமலான் வந்தும் கலா செய்யாவிட்டால் அவர் நோன்பை கலா செய்வதோடு ஒவ்வொரு நோன்புக்கும் அவர் ஃபிதியா வழங்க வேண்டும் என்ற ஃபத்வாவை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறார். இதுல ரெண்டு கருத்து இருக்குது. ஒருவர் நோன்பை விட்டார், நோன்பை கலா செய்யவில்லை, அவருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சி அடுத்த ரமலான் வரையில கலா செய்யலண்டா அவர் நோன்பை கலா செய்யணும் என்ற ஒரு கடமை இருக்குது, அது வேற. மாற்றமாக ஒரு வருடம் பிற்படுத்திட்டார் என்பதற்காக வேண்டி அவர் ஒரு மிஸ்கீனுக்கு ஒவ்வொரு நோம்புக்கும் உணவளிக்க வேண்டும் என்ற ஃபத்வாவை சஹாபாக்களே பலர் கொடுத்திருக்கின்றார். எனவே நாங்க அடுத்த ரமலான் வாரத்துக்கு முன்னால கலா செய்யும். பெண்கள் விசேஷமாக அவர்களுக்கு விருப்பட்ட நோன்புகளை ஷஅபான் ஆகக்கூடியது இந்த ஷஅபான் மாத்திரையாக நோன்பு அவர்கள் கலா செய்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், எனக்கு ரமலான் காலத்துல நோன்புகள் தப்பும், அந்த தப்பக்கூடிய நோன்புகள்ல பெரும்பாலான நோன்புகளை நான் ஷஅபான் மாதத்திலாம் கலா செய்வேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வது என்ற அடிப்படையிலே அவர்கள் ரசூலுல்லாஹ்வோடு ஜோடியாக இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு நோன்பை கலா செய்வதற்கு கிடைக்கக்கூடிய காலம் அவகாசம் இந்த ஷஅபானுடைய மாதம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த சக்தியாக ஒரு சப்போர்ட்டாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமாக இந்த ஷஅபான் மாதத்திலே நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். அடுத்ததாக இந்த நோன்பை நாங்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் விட்டுவிடுவது பெரும் குற்றமாக பெரும் பாவமாக கருதப்படுகின்றது. அந்த குற்றத்திற்காக தௌபா செய்வதோடு அந்த நோன்புகளை கலா செய்வது அவசியமாக தோன்றுகிறது. ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே அந்த பெண் துப்புரவாக இருக்கும் காலமெல்லாம் இந்த நோன்பை நோட்பதற்காக அவளுடைய மாதவிடாய்களை தடுத்துக் கொள்வதற்காக டெப்லெட்களை பாவிக்கோம் என்று கட்டாயம் கிடையாது. அப்படி பாவித்து மாதவிடாய் வராத ஒரு நிலைமை இருக்கும் என்றால் அவர்கள் நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். இந்த டெப்லெட்களை மாத்திரைகளை பாவிக்கிறது நல்லமா அல்லது அது மேனிக்கு கேடுகளை விளைவிக்க கூடியதா என்பது அது வைத்தியரினூடாக பெற வேண்டிய ஒரு ஆலோசனையா இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஒரு பெண் இப்படி பாவித்து அவளுக்கு இந்த மாதவிடாய் வராத ஒரு நிலை இருந்தால் அந்த பெண் நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இங்கே கேட்கப்பட்ட சில முக்கியமான கேள்விகள் இருக்கின்றன. என்றாலும் கூடுதலான கேள்விகள் வரல, குறிப்பிட்ட சில கேள்விகள் தான் இங்கே வந்திருக்கின்றன. அந்த கேள்விகளிலே வந்திருக்கக்கூடிய ஒரு விடயம், அதாவது உடலுறவின்றி வுது செய்து தொழலாமா? உடலுறவுல ஈடுபட்டதுக்கு பின்னால அவர்கள் ஜனாபத்துடைய நிலைமைக்கு வந்து விடுவார்கள். கட்டாயமாக அவர்கள் குளித்துக் கொள்ள வேண்டும். ஒன்றோ சஹர் நேரத்தில் குளித்துக் கொள்வது அல்லது சுபஹ் பாங்கு சொன்னதுக்கு பின்னால சரி குளித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் நோன்பை நியத்து வைத்துக் கொண்டு சுபஹ் தொழுகைக்காக வேண்டி குளித்துக் கொள்வது அவசியமாக தோன்றிருக்கின்றது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே, அதாவது சுபுடைய நேரத்தை அடையும் போது ஜனாபத்தோடு இருப்பார்கள். அவர்கள் சுபு பாங்குக்கு பின்னால சில சந்தர்ப்பத்திலே குளித்ததாகவும் சில ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையிலே ஒருவர் சுபு தொழுகைக்காக வேண்டி குளித்துக் கொள்ள வேண்டும். மாற்றமாக வுது செய்தால் மாத்திரம் போதாது. ஆனால் குளித்தால் நோய்கள் வரலாம் என்ற ஒரு பயம் ஏற்படும் என்றால், குளித்தால் வேற ஏதாவது நோய் கூடும் என்ற ஒரு பயம் இருந்தால், அந்த பெண்கள் அல்லது அந்த ஆண்கள் என்ன செய்து கொள்ளலாம்? குளிப்பு கடமைக்காக வேண்டி தயமும் செய்து கொள்ளலாம். எனவே குளிப்பு கடமைக்காக வேண்டி தயமும் செய்துவிட்டு அவர்கள் தொழுகைக்காக வேண்டி வுது செய்து கொண்டு தொழுகையை நிறைவேற்றலாம். எப்பொழுது குளிப்பதற்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு வருகின்றதோ, குளிக்க முடியுமான சுகமான நிலைமை வருகின்றதோ, அந்த நேரத்திலே அவர்கள் அந்த குளியை குளித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அதோடு சம்பந்தப்பட்ட சட்டமாக இருக்கின்றது. அடுத்ததாக கேட்கப்பட்ட கேள்வி, நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், மென்சஸ் வராம இருக்க டெப்லெட் பாவிக்கலாமான்னு கேட்டீங்க, சொல்லிவிட்டேன். நோன்பு காலத்துல உப்பு பார்த்தால் என்ன சட்டம், பல் துலக்கினால் என்ன சட்டம் என்ற கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் காலத்திலும் தான், ரமலான் அல்லாத காலங்களிலும் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரங்களிலும் மிஸ்வாக் செய்யக்கூடியவர்களாக, பற்களை துலக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பற்களை ஜவாலுக்கு முன்னால, லுஹருக்கு முன்னாலே தான், லுஹருக்கு பின்னால் உள்ள நேரங்களில் தான் பற்களை துலக்குவதிலே எந்த தவறும் கிடையாது. ஆனா டூத் பேஸ்ட்களை போட்டு நாங்க பற்களை துலக்குவோம் என்றால், அந்த டூத் பேஸ்ட்கள் அங்கே தொண்டை வழியாக உள்ளே செல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது எமது கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வபாலிக் ஃபில் இஸ்தின்ஷாக் வல் மதுமலா, நீங்க வாய் கொப்பளிக்க செல்ல, அதே போல நாசிக்கு நீர் செலுத்தும் போதும் வுது செய்யக்கூடிய அதை கூடுதலா செய்யுங்க. ஆனா இல்ல அந்த கூட சாயிமா, நீங்க நோன்பாளியா இருந்தாலே தவிர என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நோன்பாளிகள் அவர்கள் கூடுதலாக பற்களை தீட்டுவதன் மூலமாக அல்லது நாக்குகளை தேய்ப்பதன் மூலமாக அவர்களுடைய வாயில் இருக்கக்கூடிய நீர்கள் உள்ளே செல்லும் நிலைமைக்கு வருமென்றால் அது நோன்பை முறித்து விடும் என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல நோன்பு காலத்துல உப்பு பார்க்க முடியுமான்னு கேட்கிறாங்க. உப்பு பார்க்கலாம், ஆனா உப்பு பார்த்து உடனே துப்போனும், அதை விழுங்கினா நோன்பு முறிஞ்சிரும் என்பதை நாங்க யாபத்துல வைத்துக் கொள்ளணும். எனவே நோன்பாளி சுர்மா போடலாமான்னு கேட்பாங்க, அத்தர் பூசலாமான்னு கேட்பார்கள். அத்தர் பூசுவதை பொறுத்தவரையில ஒரு ஆண் பூசுவது, பெண்கள் மனங்கள் பூசிக்கணும் வெளியே போகக்கூடிய ஒரு நிலைமைகளை அவர் வீட்டிலே பூசி கொள்ளலாம். அதே போல ஒரு ஆணோ பெண்ணோ சுர்மாக்களை போட்டுக்கொள்ளலாம், தலையில எண்ணெய்கள் போட்டுக்கொள்ளலாம், மனங்களை நுகர்ந்து கொள்ளலாம். இதெல்லாம் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டவைகளா இருக்கின்றன. அதே போல கணவன் மனைவியா இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் முத்தமிட்டுக் கொள்ளலாம் என்பதை கூட நாங்க ஹதீஸ்கள்ல விளங்கக்கூடியதா இருக்கின்றது. ஆனால் அது இச்சையை தூண்டி அது தவறான அதை நோன்பை முடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இட்டு செல்லும் என்றால் அவைகளை தவிர்ந்து கொள்வது அவசியம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல கண்களுக்கு மருந்துகள் ஊத்தாமா என்று கேட்டால் கண்களுக்கு மருந்து ஊத்தலாம். அந்த மருந்துடைய சுவை சில வேளை தொண்டையில் உணரப்பட்டாலும் கூட கண்களுக்கு மருந்துகளை ஊற்றுவதில் பிரச்சனை இல்லை. அதே போல இன்ஹேலர்களை பாவிக்க முடியுமா என்று கேட்பார்கள். இன்ஹேலர்களை பாவிக்க வேண்டியவர்கள் அந்த இன்ஹேலர்களை பாவிப்பது பிரச்சனை இல்லை. அந்த இன்ஹேலர்கள் அவர்களுடைய லங்ஸோடு தான் சம்பந்தப்படுகின்றதை தவிர அது குரலோடு சம்பந்தப்பட்டதல்ல என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதா இருக்கின்றது. ஆனால் சேலைன்களை பாவிப்பது அல்ல விட்டமின் ஊசிகளை பாய்ப்பது நோன்பை முறிக்கக்கூடிய
ஒரு விடயமாக கருதப்படும். மாற்றமாக இன்சுலின் போன்ற ஊசிகள் உடம்புக்கு சக்தியை ஏற்படுத்தாமல் ஏற்றப்படக்கூடிய இந்த ஊசிகளை பார்ப்பதில் பிரச்சனை இல்லை, அது நோம்பை முறிக்க மாட்டாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீண்ட நேரம் தொழலுக்காக சிறிய குர்ஆன பார்த்து ஓதலாமா தொழலாமா என்ற ஒரு கேள்வி கேட்டீங்க. நீண்ட நேரம் தொழுவதற்காக சிறிய குர்ஆன் பார்த்தும் தொழிலும் பெரிய குர்ஆன பார்த்தும் தொழிலும். ஆனா அந்த தொழுகையுடைய நேரத்துல நாங்க குர்ஆன பிரட்டி கண்டு, அதாவது நாங்க பக்கங்களை கூடுதலா பிரட்டி கூடுதலான செயல்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் நாங்க பக்குவமான முறையில குர்ஆன பார்த்து ஓத முடியும் என்றால் அந்த தொழுகையை குர்ஆன பார்த்து நிறைவேற்றி கொள்ளலாம் என்பதை நாங்க விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல இந்த நோன்பு காலத்துல ரத்தங்களை டெஸ்ட் பண்ணதுக்கு கொடுக்கலாமா? சீனி செக் பண்ணக்கூடியவங்க அல்லது வேற வேற நோய்களுக்காக இரத்தங்களை பிளட் டெஸ்டிங் எடுக்கக்கூடியவர்கள் இந்த நோன்போடு எடுக்கலாமா என்று கேட்டால், இந்த இரத்தங்களை டெஸ்ட் பண்ணதுக்காக வேண்டி இரத்தங்களை எடுப்பதில் பிரச்சனை கிடையாது. ஆனா நோன்பை பிடிச்சுக்கண்டு அதாவது பிளட் டொனேட் பண்ண முடியாது அல்லது டயலைஸ் பண்ண முடியாது. இவைகள் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று நிறைய உலமாக்கள் ஃபத்வா வழங்கி இருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அதே போல நாங்க நோன்பை பிடிச்சிக்கக்கூடிய நேரத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய விடயங்களிலே ஒன்றுதான் எங்களோட நோன்புகள் சாப்பிடுவது மூலமாக குடிப்பது மூலமாக நோன்பு முறிவது போலவே நாங்க கீபத் பேசுவது மூலமாக எங்களோட நாவை பாதுகாக்காம நாவால நாங்க அதாவது மற்ற மனிதர்களை பேசுவது மூலமாக அல்லது கீபத் பேசுவதன் மூலமாக கோல் சொல்வதன் மூலமாக அல்லது பொய்களை பேசுவதன் மூலமா நோன்புடைய சவாபுகளை நாங்க இழக்கிறோம் என்பதை நாங்க யாபகத்தில் வச்சுக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே ஒரு நோன்பாளி தின்னாமை கேளும் கொடிக்காமை கேளும். ஆனா இந்த வீணான வார்த்தைகள், நாவால வரக்கூடிய வார்த்தைகள் அல்ல கண்ணால வரக்கூடிய பாவங்கள், இவைகளை அதே போல எமது உடம்புகளால ஏற்படக்கூடிய பாவங்களை தவிர்த்து கொள்வது மிக பொறுப்பாய். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சொல்வதா, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அன் யதா தஆமஹு ஷராப. ஒரு மனிதன் கௌலு ஸூர், பொய்யான வார்த்தைகள், பொய்யான பேச்சுக்கள், நாவால செய்யக்கூடிய பாவங்கள், இவைகளையும் வல் அமல பிஹி, பொய்யான செயற்பாடுகளையும் யார் விடலையோ அவனுடைய உணவையும் குடிப்பையும் விடுவதிலே அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்வதாக சொன்னார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எங்கட நோன்புகளை நாங்க பாதுகாத்து கொள்ளணும். பாதுகாப்புல மிக முக்கியமானது எங்கட உறுப்புகளால, வாயினால, கண்ணால, காதால, கையால, காலால ஏற்படக்கூடிய இந்த பாவங்கள் அல்லது மனசால ஏற்படக்கூடிய சில பாவங்களும் இருக்கின்றன. பாவங்களை நினைப்பது, பாவங்களை நினைத்து நினைத்து உறுதி கொள்வது, இது கூட சில வேளை பாவமாக எழுதப்படலாம். எனவே இப்படியான பாவங்களை விட்டும் நாங்கள் எங்களுடைய உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்வது மிக அவசியமா இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நோன்போடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் என்று வரக்கூடிய நேரத்துல நாங்க முக்கியமான சில சட்டங்களை பார்த்தோம். உங்களிடத்துல இன்னும் கேள்விகள் இருந்தால் அதை ஒன்றோ எழுதி கேட்கலாம் அல்லது நேரடியாக கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பின்னால இந்த பயான் நிகழ்ச்சியை நாம முடிச்சுக்கோம்.
சஹருடைய நேரத்தில் தூக்கம் காரணமா சாப்பிட கிடைக்கவில்லை என்றால் அதன் விளக்கம். சாப்பிட கிடக்காட்டி சஹர் செய்யல அவரு, ஆனா நோம்பிடிக்கும். சஹர் செய்வது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத். தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ்-ஸஹூரி பரக்கா. சஹர் செய்யுங்க, சஹர்ல பரக்கத்தீகின்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே சஹர் சாப்பிடுவது என்பது நாங்க சோறு சாப்பிட வேண்டும் என்பதே இல்லை. பழம் சாப்பிட்டாலும் அல்ல வேற ஏதாவது ஒரு பிஸ்கட்டை சாப்பிட்டாலும் அது சஹர் உணவாக கருதப்படும். எனவே சஹர் சாப்பிடுவது மிக முக்கியமான ஒரு சுன்னா. சஹரை சாப்பிடாத ஒரு நிலைமை இருக்குமென்றால், அவர் எதுவுமே சாப்பிடாத ஒரு நிலைமை இருந்தாலும் நோன்பு பிடிக்கும். ஆனா நோன்பை தொடர முடியாத ஒரு நிலைமை ஆனால், கேஸ்ட்ரிக் உள்ளவங்களுக்கு இது பிரச்சனை ஆகலாம். சில வேளை எதுவுமே சாப்பிடாம நோம்பிச்சா நோன்பை தொடருவது கஷ்டமாகும். அவர் பிடிக்கணும், பிடிச்சு முடிக்க முடியாத அந்த, அதாவது நோன்பை பிடிச்சு முடிக்கலாத ஒரு சந்தர்ப்பம் வந்தா, அறவே இயலாத ஒரு நிலைமை வந்தா அவர் நோன்பை விட்டு கொள்ளலாம், வேறொரு நாளையிலே கலா செய்யும். ஆனா அவர் அந்த நோன்பை பிடிப்பதற்குத்தான் முயற்சி எடுக்க வேண்டும். தொழுகையில சஜிதால தமிழ் மொழியில துஆ கேட்க முடியுமா? நாவை அசைத்து என்று கேட்டிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சுஜூதுல தேவையான துஆக்களை கேளுங்க. ஃபகமினுன் அன் யுஸ்தஜாப லகும், உங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக தகுதியான நேரம் சுஜூதுடைய நேரம்னு சொன்னாங்க. எனவே சுஜூத் துஆ கேட்கக்கூடிய நேரம். அதே போல அத்தஹியாத்துக்கு பின்னால வல் யதஹய்யர் மினத் துஆஇ மா ஷா, துஆக்கள்ல நீங்க நாடிய துஆக்களை தெரிவு செய்து ஓதுங்கன்னு சொன்னாங்க. எனவே தெரிவு செய்து ஓதுவதற்கு எனக்கு தமிழ் பாஷை மாத்திரம்தான் தெரியுமண்டா, அல்ல சிங்கள பாஷை மட்டும்தான் தெரியுமண்டா, நாங்க அந்த எங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில தொழுகை உள்ளுக்கு கேட்கறதுல எந்த தவறும் கிடையாது. ஏன்னா நாங்க துஆ கேட்கிற மனுஷரோட பேசுறதல்ல, அல்லாவோட பேசுறது. இந்த துஆ என்பது இபாதத். அத்துஆஹுல் இபாதா. துஆனா நாவு அசைச்சு கேட்கிறது. துஆனா மனசால நினைக்கிறது துஆவல்ல, அது மனதில் நினைக்கக்கூடிய எண்ணம். எனவே துஆ என்பது வாய் அசைச்சு கேட்கிறது, நாவால கேட்கிறது, சத்தம் போட்டு கேட்கிறது, இதுக்குத்தான் துஆ. எனவே இந்த துஆ என்பது எந்த பாஷையில கேட்டாலும் அது இபாதத். எனவே நீங்க ஒரு இபாதத் தான் சரி. அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறது மனுஷனோட பேசுறதல்ல. மனிதனோடு பேசினா எங்களை தொழுகை நிறைவேறாம பாத்திலாவிடும். ஆனா அல்லாஹ்வோட பேசினா பாத்திலாகாது. எனவே உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையால துஆ கேட்கலாம். வேற ஏதாவது கேள்விக்கா? கேள்வியா? இருக்குதா? கேள்வி எழுதிக்காங்களா? எல்லாத்தையும் நான் முடிச்சுவோம். நான் ஒரு கேள்வி கேட்கவாப்பா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான்ல 3 அம்சங்களை அடிப்படையாக வைத்து அவைகளை செஞ்சா ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. அதுல ஒன்று நோன்பு நோற்றால்.
ரமலான்ல நோன்பு நோற்றால் அவனுடைய முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னான். இன்னொன்று, ரமலான்ல யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னான். இன்னொன்று சொன்னாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவுல யார் நின்று வணங்குகிறார்களோ அவருடைய முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டான். 3 சந்தர்ப்பம். ஒன்று, ரமலான்ல நோன்பு நோற்றால். இரண்டாவது, ரமலான்ல நின்று வணங்கினாள். மூன்றாவது, லைலத்துல் கத்ர்ல நின்று வணங்கினாள். இந்த 3 விஷயத்திலையும் ரசூலுல்லாஹ் முக்கியமான 2 நிபந்தனைகளை சொன்னாங்க. அந்த 2 நிபந்தனை அதிகமா கேட்டிருப்பீங்க இந்த ஹதீஸ். சொல்லுங்க. இந்த 3 விஷயத்துக்கும் பாவம் மன்னிக்கப்படணும்டா இந்த 3 ஹதீஸ்லயும் ரசூலுல்லாஹ் 2 நிபந்தனைகளை சொன்னாங்க. அந்த 2 நிபந்தனையும் யாது? யாரே சொல்லலாம்? ஏய், சத்தம் போடப்படாது, கலக்கப்படாது. யார் சரிங்கா? இதனாலும் பயம் கேட்கிறதானே. இங்களை எடுத்து இங்களை விடப்படாது, எங்களை எடுத்து இங்கே கொஞ்சம் அன்போடு. சின்ன பிள்ளைகள் சொன்னா நான் பரிசோன்னு கொடுத்து, சின்ன பிள்ளைகள் சொன்னா பரிசு பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். உத்தரம் இல்லையா? நன்மைய சரி, நீ சொல்றது 2ம் சரி. ஆனா ஒரு பாட்டன் ஹதீஸ்ல வந்து மௌலவியா போல வணங்குது. சரி, அப்ப சரியான செய்தி. ஈமானம் வஹ்திசாபன். ஈமானண்டா ஈமானோடு. ஈமானண்டா லேசிப்பட்ட ஒரு செய்தி அல்ல. ஈமான் உள்ளுக்குத்தான் பிதத் வரப்படாதன்றது இருக்குது. ஈமான் உள்ளுக்குதான் ஷிர்க் வரப்படாதன்றது இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை ஒருவர் உறுதியாக அமல்படுத்தும். அது உள்ளத்தால, வாயால, செயலால, முழுமையா ஈமானோடு அல்லாஹ் ஈமான் கொண்ட நிலையில். இரண்டாவதான் அந்த சகோதரி சொன்னது, நன்மையை எதிர்பார்த்த நிலையில். நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ் நன்மை தருவான். அப்ப இஹ்லாஸ் இருக்கும். இஹ்லாஸோட அல்லாஹ் நன்மை தருவான் என்ற நோக்கத்தோட ஈமானோட யார் நோன்பு நோக்கிறார்களோ, யார் இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இதுதான் 2 நிபந்தனை. சரி, வேற ஏதாவது கேள்விக்கா? அப்ப முடிச்சுக்கொள்வோமா? சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க